இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நாம் நினைத்து பார்க்கலாம். நிறைய ஆவிக்குரிய ஊழியர்கள், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் சமுதாயத்துல ஒரு நல்ல பெயரோட, அந்தஸ்தோட, ஆண்டவருடைய பலத்தோட வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு உதவியாய் அவர்களோடு இருக்கிறவர்கள் சிலர் இருப்பாங்க. அவர்களால தான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னா இங்க சொல்லப்பட்ட செர்கியு பவுல் என்ற மனிதன் எப்படிப்பட்டவன்? விவேகி. ஆனால் அவனோடு இருக்கிற உதவிக்கு இருக்கிற மனுஷன் யாரு? யூதன் தான். யூதன், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, யூதன் தான். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்று அடையாளம் படுத்துறாங்க. மாய வித்தைக்காரன், கள்ள தீர்க்கதரிசி, பொல்லாத குணமுடையவன். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை ஒரு பரிசுத்தவானாக பார்த்து கொண்டு, அப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வாழும் பொழுது நமக்கு அருகிலேயே பிசாசானவன் நமக்கு கண்ணியை விதைக்கிற ஒரு மனுஷியையோ மனுஷனையோ வைத்திருப்பான் என்பது இந்த செய்தியின் வசனத்தின் ஊடாக நாம பார்க்கிற ஒரு காரியம். அப்போ இந்த தேவனுடைய ரெண்டு பவுலும் பர்னபாவும் தேவனுடைய சத்தியத்தை சுமந்து போயிருக்காங்க. இப்ப அந்த மனுஷனை யாரு? அந்த செர்கியு பவுல் என்ற அந்த மனுஷனை அணுகணும், பேசணும். ஆனா அந்த மனுஷனை அணுக விடாமலும் பேச விடாமலும் தடுப்பது யார் தெரியுமா? அவனோடு இருக்கிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி. அவனுக்கு இன்னொரு பெயரையும் குறிப்பிடுறாங்க. 8வது வசனம் சொல்லுது, மாய வித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான்.